சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். வேதங்கள் 4 மெய்ப்பொருளாவது நாத நாமம் நமச்சிவாயமே. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. எனக்கு முன்னாடி இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் நிறைய ஆன்மீகம் ஆன்மானே பேசுகிறீங்களே, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான, அதாவது நீங்கள் எப்படி ஆன்மீக பாதைக்குள்ளே வந்தீங்க, எப்படி ஞானம் அடைந்தீங்க. நான் ஞானம்லாம் அடையலை, ஆனால் அதை எங்களுக்கு பகிர்ந்துக்குவாங்க, மக்கள் மத்தியில் பகிர்ந்துக்குவாங்க. உங்கள் அனுபவங்கள் நிறைய பேத்துக்கு ஒரு சாட்சியாக நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடியேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் தந்தையருக்கு 2வது பொண்ணு. சிறு வயதிலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊரில் பக்கத்தில் மாதேஸ்வரம் மலையார் இருக்காங்க. அவருடைய நேரடி தரிசனம் எனக்கு ஒரு 3வது படிக்கும் போது கிடைக்க ஆரம்பித்தது. பாம்புகளுடைய தொடர்பு ஏற்பட ஆரம்பித்தது. என் கண்ணுக்கு முன்னாடியே ஆவிகளுடைய தொடர்பும் எனக்கு சிறு வயசில் ஏற்பட ஆரம்பித்தது. நான் எங்கே போனாலும் என்னை சுற்றி நல்லது இருக்கோ இல்லையோ, கெட்டது நிச்சயமாக இருக்கும். நான் பயப்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மாக்களோ என் கண்ணு முடிக்கு மட்டும் வளம் வருவாங்க. நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஷோல் உட்கொள்ளும். எங்கூட பழகுறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆவியை சுமந்து கொண்ட ஆன்மாக்களாக தான் என்கிட்ட பழகுவாங்க. இப்போது சின்ன வயசுலேருந்து நான் வளரும்போது அதெல்லாம் எனக்கு அப்போ அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஆவி இருக்குது, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைய காலம் அப்படி நான் வாழ்ந்து வளரும்போது எனக்கு கிடைச்ச ஞானம் என்னென்னா, நான் விருப்பப்பட்ட எந்த ஒரு பொருளும், ரொம்ப ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும், என்னுடைய குழந்தை பருவத்திலையும் சரி இளமை பருவத்திலையும் சரி ஒரு விஷயம் கூட எனக்கு கிடைச்சதில்லை. ஒரு விஷயம் கூட எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு தோல்வின்லாம் சொல்ல முடியாது, விரக்தியை நான் கண்டேன். சிவ தோல்வினா முயற்சித்தே கிடைக்கலாம் சொல்லலாம். நான் ஆசைப்படுவேன், எனக்கு அது கிடைக்காது. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன எனக்குள்ள ஒரு ஏக்கம் அப்படின்னா, நான் ஏன் ஆம்பளையாக பிறக்கல, பொண்ணாக பிறந்துட்டோமே, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோமே, ஏன் நம்ம ஆம்பளையாக பிறந்திருக்கக்கூடாது. இந்த ஒரு ஏக்கம் மட்டும்தான் சிறு வயசுலேருந்து எனக்குள்ளே வந்தது. உயிர் பயம், மரண பயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய 3வது வயசுல இருந்து எனக்குள்ள. யாரோ செத்து போயிட்டாங்கன்னா எது சாகுது, உயிரோடு இருந்தாங்கல்ல, செத்து போயிட்டேங்கிறாங்க, படுத்துட்டு இருக்காங்க, ஆனால் என்ன போயிருச்சு, இந்த ஆராய்ச்சி நிலையெல்லாம் சிறு வயசுலேருந்து எனக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் இருக்கவே எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து ஒரு முறை சின்ன பிள்ளை தான் 3வது படிக்கும் போதே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிகடையில் நிறைய தீனி வாங்கிட்டு எங்கே போகிறதுலாம் தெரியாது, வீட்டை விட்டு ஓடிடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு அப்போ வரும்போது எங்கள் அம்மா பிடிச்சி குச்சி எடுத்து அடிக்கிறாங்க, பயம் கொடுக்குறாங்க. நீ வீட்டை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற பயத்தை அம்மா கொடுக்க ஆரம்பிக்கிறான். இது என்னுடைய இப்போ ஞானம் அடைவதற்கு என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் இருந்தது சிறு வயசில். இப்படி நான் கடந்து வரும்போது எல்லாருக்கும் பிடித்தமான பெண்ணாக இருக்கான்னு எனக்கு யாரையும் பிடிக்காது. சிறு வயசுலேருந்தே ஒரு இடத்துல ஒன்றி இருக்க மாட்டேன். அதாவது எப்படின்னா, அம்மா வீடு, பாட்டி வீடு, ஹாஸ்டல், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்.
என்னுடைய தேகம் நான் பிறந்ததிலிருந்து நோய்வாய்ப்பட்ட தேகம். சிறு வயசுலேயே பார்த்தீங்கன்னா என் உடம்பெல்லாம் மீனுக்கு மேலே இருக்கும் பாருங்க செதில், அந்த மாதிரி சொரியாசிஸ் மாதிரி உடம்பு எல்லாமே கசகசன்னு இருக்கு என் உடம்பு எல்லாமே. எங்கள் அப்பா அப்போல்லாம் வந்து தர்மா ஹாஸ்பிட்டல்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பால் மருந்து அதை வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு ஒரு ஜட்டியோடையே நிற்க வச்சுருவாங்க. சூரியன் படுற அளவுக்கு வேப்ப இலையும் மஞ்சளும் போட்டு உடம்பு முழுக்க அந்த நோய் குணமாகறதுக்கு. சும்மா எப்போ பார்த்தாலும் கையை உடைச்சிப்பேன், காலை உடைச்சிப்பேன். இப்போ தான் அதை உணர்றேன், என்னுடைய கர்மா எல்லாம் கழிஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு தண்ணி குடிக்கணும், ஒரு தாகம் எடுக்கிறனா கூட எனக்கு தேடி வராது. நான் தேடி போனாலும் ஒரு அரை சொம்பு தண்ணி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்படி எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் அமையாமல் கிடைக்காம ஒரு விரக்தியில் வாழ்ந்த ஒரு ஆன்மான்னு நான் சொல்லலாம். இதில் என்னுடைய குடும்ப உறவுகளும் என்னுடைய குடும்பத்தோட நான் இணைந்திருக்க இல்லறமும் எல்லாம் சேர்த்து சொல்லலாம். என்றைக்கு நான் வந்து எனக்குள்ளே உணர்ந்து இந்த உலகத்தில் எனக்கு இனி எதுவுமே வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு நான் தீர்மானம் செஞ்சு எனக்குள்ள தவத்தை பெருக்கிட்டே இருக்கிறேன். சும்மா இருந்தால் போதும், ஏதோ தவம் செஞ்சிட்டு இருந்தால் போதும். எனக்கு நான் குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டேன் இல்லையா, ஏதோ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து வயிறு நிரம்பினா போதும், இவ்வளோதான் என் நிலை. இப்படி எல்லாத்தையும் துறந்து நிற்கும் போது நான் எது மேலையெல்லாம் ஆசைப்பட்டனோ, சின்ன வயசுலேருந்து எதெல்லாம் எனக்கு வந்து ஏக்கமாக இருந்ததோ, எதெல்லாம் அடையணும்னு நினச்சனோ அத்தனையும் படிப்படியாக நான் வேண்டான்னு ஒதுக்கும் போது எனக்கு எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இறைவனுடைய விளையாட்டை பார்த்தீங்களா, எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. நான் அப்புறம் யோசிக்கிறேன், அப்போ தான் அது எனக்கு ஒரு அனுபவ ஞானமாக இருந்தது. அப்போ உண்மையாகவே ஞானம் பெறக்கூடிய உயிர்கள் சத்தியமாக வறுமையில் கிடக்கணும், உச்சகட்டமாக அவங்க கஷ்டப்படணும், அவங்களுக்கு எது எதிர்பார்க்குறாங்களோ ஏதொன்று கிடைக்கக்கூடாது. இதெல்லாம் இறைவனுடைய நுணுக்கம் சுவாமி. என்னுடைய அனுபவ வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு பாடம். இன்றைக்கி எல்லாமே கிடைக்குது, ஆனாலும் என்னால் அனுபவிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. நம்ம அதை தான் வெறுத்துட்டோம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பொய் சுவாமி. இது என்னுடைய அனுபவத்தில் எல்லாமே பொய். இன்க்ளூடிங் நம்ம அப்பா அம்மா முதல்ல கொண்டு பொய் தான். சிவ இதையும் நான் உணர்ந்தேன். என்னம்மா அப்பா அம்மா பொய்ன்னு சொல்கிறீங்க, மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா அப்படின்ட்டு. இல்லை, அப்பா அம்மா கூட ஒரு சுயநலம்தான். என்ன தெரியும் அவங்களுக்கு? பெத்துட்டாங்க, வளர்க்க தான் தெரியும், சோறு போட தான் தெரியும், ஒரு சிறு கல்வி அறிவை கொடுக்க தான் தெரியும், ஒரு வாழ்க்கை முறை ஏற்படுத்த தெரியும். அதை தொடர்ந்து அவங்களால நமக்கு ஒரு ஞானத்தையோ ஏதோ ஒரு விதையை கொடுக்கலாம், ஞானத்தை காட்டலாம். ஆனால் எத்தனை உயிர்களுக்கு இருக்குது? என்னதான் அவங்க காட்டினாலும் இறுதியில் உடல் பொய்யா போய் அவங்க உறவு நமக்கு பொய்யா தானே போகுது. உங்கள் அப்பா அம்மா உங்களோட 80 வருஷம் இருந்தாலும் அவங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த உடலும் பொய்யும் அவங்களும் பொய்யா தானே போகிறாங்க. அப்போ எதுவுமே நம்மக்கிட்ட நிரந்தரம் இல்லை, அனைத்தும் பொய்யே. அப்போ மெய் எது? உன்னுடைய உடம்பு மெய், உன்னுடைய ஆன்மா மெய், உன்னுடைய அறிவு மெய். இதை வந்து என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் கடந்து வந்த அனுபவங்களில் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேசுவோம் சுவாமி, ஆனால் இது போதும் அப்படின்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இல்லை. ஒரு ஞானத்தை ஒப்பிட்டு சொன்னேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவோடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன். முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை. அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் வந்து சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா
பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டவங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்க எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவாரு. சிவாய நம, திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.